ஆனந்தமான அந்த உணர்வில் அவள் மகிழ்வேந்தனின் அருகில் அமர்ந்து அவனின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். மாமா, நீங்க வெளியே வந்தது எனக்கு எவ்வளோ பெரிய நிம்மதி. அவனின் தோளில் சாய்ந்து மகிழ்வேந்தன் அவளின் தலையை வருடி, உன்னோட நம்பிக்கையும் தைரியமும் தான் என்னை காப்பாத்துச்சு. நீ மட்டும் இல்லனா இந்த சிறையிலிருந்து என்னால் வெளியே வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல என்றான். நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருக்கணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் நம்மள ஒன்றும் செய்யாது என்று சொன்னாள். அவர்கள் பேச்சில் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி இருந்தது. ஆனாலும் அவர்கள் மனதில் கார்த்திக் மற்றும் நித்யாவை பற்றிய கவலையும் இருந்தது. மாமா, என்றாள் காவ்யாஞ்சலி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாம உடனே சென்னைக்கு திரும்பக்கூடாது. கார்த்திக், நித்யா அவர்களை பார்த்துட்டு அவர்கள் உடல்நிலை சீரானதும் நாம் ஊருக்கு செல்லலாம். மகிழ்வேந்தன் அவளின் முகத்தை பார்த்தான். பட்டு, நீ சொல்றது ஒரு அர்த்தம் இருக்கு. நானும் அதை பற்றி தான் யோசிச்சேன். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்கள விட்டுட்டு போறது சரியில்லை. அவங்க நம்ம சந்தேகித்தாலும் நாம் அவங்களுக்கு கை கொடுக்கணும். அதுதான் நம்ம மனசாட்சிக்கு சரி என்றான். இருவரும் இந்த கொலை முயற்சிக்கு பின்னணியில் இருந்த ஜான் என்பவரை பற்றி ஆனந்திடம் பேசியதால் அவர்கள் இருவரும் மீண்டும் ஒரு முறை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். அப்பொழுது காவ்யாஞ்சலியின் அண்ணன் குணவர்மனிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஹலோ அண்ணா, என்றாள் காவ்யாஞ்சலி. ஏன் இன்னும் மைசூர்லேயே இருக்கீங்க? மகிழ்வேந்தன் மேலே போட்ட வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. முழுசா வெளியே வந்துட்டாருல. நீங்கள் 2 பேரும் ஏன் உடனே சென்னைக்கு வரல? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இந்த வழக்கில் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அங்கேயே போனால் அந்த ஜான் உங்களை ஏதாவது பண்ணிடுவான்னு எனக்கு பயமாக இருக்கு. அவன் ஒரு ஆபத்தானவன். நீங்கள் 2 பேரும் உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க என்று வற்புறுத்தினான். குணவர்மனின் குரலில் இருந்த அக்கறையும் பயமும் காவ்யாஞ்சலிக்கு ஒருவித வருத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தான் எடுத்த முடிவில் அவளுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தது. அண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் 2 நாளில் வந்துடுவோம். கார்த்திக், நித்யாவை பார்த்துட்டு அப்புறம் கிளம்புறோம். இந்த பயணத்தை பற்றி வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க. அவங்களும் கவலைப்படுவாங்க என்றாள். சரியான 2 நாட்களில் வந்துவிடுவோம். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவள் தொலைபேசியை வைத்தாள். குணவர்மன் பேச்சை கேட்ட பிறகு மகிழ்வேந்தன் அவளை பார்த்து, அண்ணன் சொல்றதும் சரிதான். நீங்க நம்ம ரொம்ப நாள் இருக்கிறது நல்லதில்லை. அவர் சொன்னதை போல அந்த ஜான் ஒரு ஆபத்தானவன். ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது என்றான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் ஒத்த ஆள் 10 பேரை கூட அடிப்பேன். ஆனால் நீ தனியாக இருக்கும்போது உன்னை யாராவது தாக்க வந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால தான் சொன்னேன். மகிழ்வேந்தன் அவளின் தலையை வருடி, நீ என்னதான் போலீஸ் அதிகாரி மாதிரி பேசினாலும் நீ எப்பவுமே எனக்கு செல்லமான பட்டு தான். இந்த சின்ன பொண்ணு இப்படி பேசுகிறத கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது என்றான். அந்த அன்பும் சிரிப்பும் அவர்களுக்கிடையே இருந்த பிணைப்பை மேலும் வலுப்படுத்தியது. மகிழ்வேந்தன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஆனால் அதற்கு முன்னால் கார்த்திகையும் நித்யாவையும் பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்றாள் காவ்யாஞ்சலி. காவ்யாஞ்சலி, மகிழ்வேந்தன் இருவரும் மீண்டும் ஒரு முறை மருத்துவமனைக்கு சென்றனர். கார்த்திக்கின் உடல்நிலை சீராக வந்தது. அவன் பேசத் தொடங்கினான். ஆனால் நித்யா இன்னும் கோமாவில் இருப்பதாக மருத்துவர் சொன்னார்கள். கார்த்திக் நல்லா பேசுறான். ஆனாலும் நித்யா இன்னும் கோமாவில் இருக்கா. அந்த ஜான் அவளை பழிவாங்குவதாக அவளை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டான் என்றான் மகிழ்வேந்தன். காவ்யாஞ்சலி அவனின் கையை பிடித்து கொண்டாள். மாமா, ஜான் தப்பு செஞ்சிருக்கான். அதற்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த இரவு அவர்கள் ஒருவருக்கொருவர் அணைத்து கொண்டு தங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவுகளுடன் உறங்கச் சென்றனர். கார்த்திக்கின் மனதில் ஒரு பெரும் சுமை நிலவியது. அவன் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாய் சீராகி வந்தது. ஆனால் அவனது மனமும் இதயமும்
நித்யாவை தேடி அலைந்தன. நித்யாவை காண வேண்டும் என்ற எண்ணம் அவனின் காயத்தை விட பெரிய வலியாக இருந்தது. தன் மனைவிக்கு என்ன ஆயிற்று, அவள் எப்படி இருக்கிறாள் என்று அறியாமல் ஒரு வினாடி கூட அவனால் இருக்க முடியவில்லை. அவளது அருகில் இருந்து அவளது கைகளை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் அவனது மனம் துடித்து கொண்டு இருந்தது. கார்த்திக்கின் மனநிலையை புரிந்து கொண்ட மருத்துவர்கள் அவனுக்கு உதவி செய்ய முன்வந்தனர். நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்துவிட்டு வரலாம். அவங்க உங்களுக்கு குரலை கேட்டால் கோமாவில் இருந்து வெளியே வர வாய்ப்புள்ளது. இது ஒரு மருத்துவ அதிசயம் போல உங்களுக்கு நித்யாவை பார்க்கும்போது ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும் என்றார் மருத்துவர். கார்த்திக்கின் பெற்றோரும் மருத்துவமனை ஊழியர்களும் கார்த்திக்கை நித்யாவின் அறைக்கு அழைத்துச் சென்றனர். அவனது ஒவ்வொரு அடியும் இதய துடிப்பை அதிகரிக்க செய்தது. நித்யாவை இவ்வளவு நாட்களாக பார்க்க முடியாமல் இருந்தவன் அவளை காண ஆவலுடன் இருந்தான். நித்யாவின் அறைக்குள் நுழைந்ததும் கார்த்திக்கின் கால்கள் அப்படியே நின்றன. ஒரு வெள்ளை படுக்கையில் மெலிந்த உடலுடனும் மெல்லிய மூச்சுடனும் அவன் படுத்திருந்தாள். அவளது முகம் சோர்ந்து காணப்பட்டது. அவளது கைகள் அவனின் கைகளை இறுக்கமாக பற்றி கொள்ள முடியாத நிலையில் மென்மையாக படுத்திருந்தன. அவளைச் சுற்றி மருத்துவ உபகரணங்கள், ஒளிரும் திரைகள் என அனைத்தும் அவளது உயிரை காக்க போராடி கொண்டு இருந்தன. கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் அருவி போல் பெருக்கெடுத்து ஓடியது. தன் மனைவியை பார்த்ததும் அவனது மனம் ஒரு பெரும் துயரத்தால் நிறைந்தது. சத்தம் இல்லாமல் தன் பற்களை கடித்து அவன் அழுகையை அடக்கினான். நித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு, நித்யா, என் செல்லம், நீ எனக்கு என்னடா செய்தாய் என்று மனதுக்குள் கேட்டான். டாக்டர் கார்த்திக்கின் மனவேதனையை பார்த்ததும் அங்கிருந்து சென்று விட்டார். போகும்போது கார்த்திக்கிடம், நீங்க உங்க மனைவி கிட்ட பேசுங்க. அவங்க கோமாவில் இருந்து வெளியே வர உங்க குரல் ஒரு மருந்தாக இருக்கும். உங்க குரலை கேட்டாவது அவங்க கோமாவில் இருந்து வெளியே வந்தா இது. கார்த்திக் நித்யாவிற்கும் அவனுக்கும் இடையே ஒரு தனிமையான சூழலை விரும்பினான். ஒரு தனிமையான இடத்தில் அவளது கைகளை பிடித்துக்கொண்டு அவளுடன் பேச வேண்டும் என்று நினைத்தான். டாக்டர் வெளியே சென்ற பிறகு கார்த்திக் நித்யாவின் கைகளை பிடித்துக்கொண்டு அவளின் முகத்தை பார்த்தான். நித்யா, நீ என்னை விட்டுட்டு போயிடாத. உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கை இவ்வளோ தூரம் வந்தது நம்ம அன்பால தான். நீ நல்லா ஆகணும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினேன். உன்னோட சிரிப்பு, உன் பேச்சு, உன் விளையாட்டுத்தனம் எல்லாமே எனக்கு வேணும். நீ என்னோட வாழ்க்கையில் இல்லைனா நான் தனியாக உணர்றேன். என் கூட இரு. சீக்கிரம் கண் விழிச்சு வா. உன்னை நான் பார்த்துக்கணும். நீ நல்லா ஆகணும் என்று கண்களில் கண்ணீருடன் பேசினான். கார்த்திக்கின் குரல் அறையில் ஒலித்தது. அது வெறும் ஒரு குரல் இல்லை. அது அவனது இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு அன்பு, ஒரு பிரார்த்தனை. அவனது வார்த்தைகள் நித்யாவின் செவிகளில் தொட்டதா, அவளது இதயத்தை தொட்டதா என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனின் மனதுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவனது குரல் ஒரு மருந்தாகவே இருக்கலாம். அவளது கணவனின் குரலை கேட்டு அவள் கண் விழித்தால் அது ஒரு மெடிக்கல் மிராக்கலாக இருக்கும். இப்படியே நாள்தோறும் கார்த்திக் நித்யாவுடன் பேசி பேசி வந்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் ஒரு நாள் படுக்கையில் உயிரற்று படுத்திருந்த நித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு கார்த்திக் அவளது முகத்தை பார்த்தான். அவனது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தாலும் அவனது இதயம் அன்பால் நிரம்பியிருந்தது. நம்ம வாழ்க்கையை எவ்வளவு கனவுகளோடு தொடங்கினோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் நம்ம தேனிலவு என்னெல்லாம் பண்ணணும்னு பேசிக்கிட்டோம். ஒரு நாளைக்கு கடற்கரையில் கை கோத்துட்டு நடக்கணும். ஒரு நாளைக்கு மலையில் ஏறி சூரிய உதயத்தை பார்க்கணும். நம்ம கனவுகள் எல்லாம் என்ன ஆச்சு என்று அவளது கையை பிடித்து கொண்டு பேசினான். அவனது குரல் ஒரு மெல்லிய சோகத்தோடு ஒலித்தது. அவளது கைகளை தன் இதழ்களால் வருடினான். நம்ம கல்யாணத்துல நீ எவ்வளவு அழகா இருந்த. இந்த மஞ்சள் கலர் புடவையில் நீ ஒரு தேவதை போல இருந்த. நான் உன்னை முதன் முதலாக பார்த்தப்போ என் மனசில் ஒரு வித உணர்ச்சி வந்தது.
அப்போ நீ தான் என் மனைவி ஆகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீ தான் என் வாழ்க்கைன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன் என்று மெதுவாக சொன்னான். அவளின் கூந்தலை வருடிக்கொண்டே, நமக்குள்ள எவ்வளவு சண்டை, எவ்வளவு சிரிப்பு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் காலையில் நீ சப்பாத்தி பண்ண, நான் வேண்டான்னு சொன்னதுக்காக கோவமா என் கூட சண்டை போட்ட. அப்ப நான் உன்னை பார்த்து, உன் கோபமும் எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னேன். அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். நீ என்னோட வாழ்க்கையில இல்லைனா நான் தனியா உணர்றேன். என் கூட இரு. சீக்கிரம் கண் விழிச்சு வா. உன்னை நான் பார்த்துக்கணும். நீ நல்லா ஆகணும் என்று கண்களில் கண்ணீருடன் பேசினான். அவனது பேச்சின் நடுவே மெதுவாக நித்யாவின் கையில் ஒரு சிறிய அசைவு வந்தது. கார்த்திக் அதை உணர்ந்ததும் அவனது மனம் ஒரு பெரும் அதிர்ச்சியில் உறைந்தது. நித்யா, நித்யா, உனக்கு என்னோட குரல் கேட்கிறதா என்று பதற்றத்துடன் கேட்டான். அவன் பேசி முடிந்ததும் நித்யாவின் கண்கள் மெதுவாக திறந்தன. அவளது கண்கள் அவனது கண்களை பார்த்தன. ஒரு நொடி அவனது முகத்தை பார்த்துவிட்டு ஒரு புன்னகை அவளது இதழ்களில் மலர்ந்தது. கார்த்திக்கின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. நித்யா, என் செல்லம், நீ கண் விழிச்சிட்ட, நீ கண் விழிச்சிட்ட என்று கதறினான். என் அவன் வேகமாக சென்று மருத்துவர்களை அழைத்து, மருத்துவர்கள் நித்யாவை பார்த்து, இது ஒரு மருத்துவ அதிசயம். உங்கள் குரலை கேட்டு அவள் கோமாவிலிருந்து வெளிவந்திருக்கிறாள். இது ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு பிரார்த்தனை. இதுதான் நிஜமான காதல். இனிமேல் ஒரு பெரிய சிகிச்சை தேவைப்படாது. அவள் இப்பொழுது நல்லா இருக்கிறாள் என்றார். அந்த இரவு கார்த்திக் நித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு அவளது அருகில் அமர்ந்திருந்தான். அவனது காதல் அவளை மீண்டும் வாழ்க்கைக்கு அழைத்தது. நித்யா கோமாவில் இருந்து விழித்தெழுந்த செய்தி காவ்யாஞ்சலி மற்றும் மகிழ்வேந்தனின் மனதில் நிம்மதியால் நிரம்பி இருந்தது. வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலையானாலும் நித்யா மீண்டும் கண் விழித்திருந்தாலும் இனி தாமதிக்க தேவையில்லை என உணர்ந்தனர். தங்கள் சொந்த ஊரான பாசூர் கிராமத்திற்கு செல்ல திட்டமிட்டனர். இந்த திடீர் தேனிலவு பயணம் எதிர்பாராத திருப்பங்களுடன் ஒரு திகில் நிறைந்த அத்தியாயமாய் அமைந்திருந்தது. இப்பொழுது நிம்மதியையும் அன்பையும் வாழ்க்கையையும் மீண்டும் தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாக இருவரும் உணர்ந்தனர். மருத்துவமனையில் வெளியே ஆனந்த் மகிழ்வேந்தனையும் காவ்யாஞ்சலியையும் எதிர்பார்த்து காத்திருந்தார். கார்த்திக் மற்றும் நித்யாவுக்கு நடந்த சம்பவங்களால் ஏற்பட்ட மனக்காயங்கள் இப்பொழுது சற்று ஆறி போயிருந்தன. ஆனந்தின் முகத்தில் முன்பு இருந்த கோபமும் சந்தேகமும் மறைந்து ஆழ்ந்த நன்றியும் அன்பும் குடிக்கொண்டிருந்தன. காவ்யாஞ்சலி மகிழ்வேந்தனும் அவரிடம் வந்ததும் ஆனந்த் அவர்களை நோக்கி ஒரு மெல்லிய புன்னகை கை கூப்பினார். உங்கள் இருவருக்கும் நான் சொல்லும் வார்த்தைகளை விட என் நன்றுதான் பெரியது. என் மகனையும் மருமகளையும் காப்பாற்ற வந்ததுக்காக உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் எனக்கு தெரியல என்று நெகிழ்ந்து பேசினார். காவ்யாஞ்சலி ஒரு தாயின் பாசத்துடன், சார், உங்கள் மகன் எங்கள் நண்பன், நித்யா எங்கள் சகோதரி. இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் எங்கள் மனசாட்சி எங்களுக்கு நிம்மதி தந்திருக்காது. இது ஒரு கடமை என்றால். அப்பொழுது ஆனந்த் ஒரு பெரிய புன்னகையுடன் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜானை பற்றி எங்களுக்கு தந்த தகவல் ரொம்பவும் உதவியாக இருந்தது. இன்ஸ்பெக்டர் ராம்குமார் ஜானையும் அவனது கூட்டாளிகளையும் பிடித்துவிட்டார். இப்போ அவர்கள் போலீஸ் காவலில் இருக்கிறார்கள். இந்த வழக்கு முடிந்துவிட்டது. இனி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நிம்மதியா உங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. மகிழ்வேந்தனும் காவ்யாஞ்சலியும் இந்த செய்தியை கேட்டு ஆனந்தத்தில் திளைத்தனர். அவர்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு முடிவு இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. காவ்யாஞ்சலின் துப்பறியும் திறனும் நித்யாவின் டாட்டூ பற்றிய வாக்குமூலமும் இந்த வழக்கிற்கு ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியிருந்தன. ஆனந்த் காவ்யாஞ்சலின் கையை பிடித்து கொண்டு, காவ்யா, நீ என் மகளைப் போலவே இருக்கிற. உன் தைரியமும் மன உறுதியும் தான் இந்த கொலை முயற்சிக்கு பின்னணியில் இருந்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். கார்த்திக் நித்யா இருவரும் வீடு திரும்பியதும் நீங்கள் மகிழ்வேந்தனும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வர வேண்டும் என்று சொல்லி கண்களை சிமிட்டினார். கண்டிப்பா வரோம் சார் என்றாள். அப்பொழுது கார்த்திக் ஒரு ஊழியரின் உதவியுடன் வெளியே வந்தான். அவன் ஒரு புதிய மனிதனாக காணப்பட்டான். அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்திருந்தது. மகிழ், நீங்க எங்க போறீங்க என்று கேட்டான். நாங்கள் எங்கள் ஊருக்கு திரும்ப போகிறோம்.
கார்த்திக் என்றான் மகிழ்வேந்தன். கார்த்திக் உடனே தன் ஃபோன் நம்பரை மகிழ்வேந்தனிடம் கொடுத்தான். நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். அப்புறம் நீங்க வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க வருகைக்காக நான் ஆவலுடன் காத்திருப்பேன் என்றான். காவ்யாஞ்சலி மகிழ்வேந்தன் இருவரும் கார்த்திக் மற்றும் நித்யாவை பார்த்து நீங்களும் எங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். கார்த்திக் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். கண்டிப்பா வரும் என்றான். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கண்ணீருடன் விடைபெற்றனர். இந்த தேனிலவு பயணம் ஒரு புதிய நட்பின் தொடக்கத்தையும் ஒரு புதிய அனுபவத்தையும் தந்திருந்தது. மகிழ்வேந்தன் காரில் ஏறி செல்லத் தொடங்கினான். காவ்யாஞ்சலி அவனின் கைகளை பற்றி கொண்டாள். மாமா, நான் இந்த விஷயத்தை பற்றி நம் குடும்பத்தினரிடம் எப்படி சொல்றது? அவங்க பயப்படுவாங்களா என்று கேட்டாள். மகிழ்வேந்தன் ஒரு புன்னகையுடன், நீ கவலைப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிறேன். நான் இப்போ நம் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கப் போகிறோம் என்றான். அந்த பயணத்தில் அவர்களின் இதயம் அன்பாலும் நிம்மதியாலும் நிறைந்திருந்தது. அவர்கள் மீண்டும் ஒருவருக்கு ஒருவர் அணைத்துக்கொண்டு தங்கள் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளுடன் பிராசூர் கிராமத்தை நோக்கி பயணித்தார்கள். பாசூர் கிராமத்தின் அமைதியான சாலையில் மகிழ்வேந்தனின் கார் அடைந்தபோது காவ்யாஞ்சலின் மனதில் இருந்த அனைத்து பாரங்களும் காணாமல் போயின. மைசூரில் நடந்த திகில் அனுபவங்கள், நகரத்தின் ஆரவாரமற்ற பசுமை நிறைந்த இந்த சூழலில் கரைந்து போவது போல உணர்ந்தாள். அவர்கள் வீடு நெருங்க நெருங்க காவ்யாஞ்சலியின் இதயத்தில் இனம் புரியாத ஒரு நிம்மதியும் புதிய நம்பிக்கையும் படர்ந்தன.